வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்கிறோம். பொதுவாக வயது ஆக ஆக உடலின் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்தா பல உடல் உபாதைகள் வருவது ரொம்ப சகஜமாயிடும். வயது தொடர்பான பொதுவான நோய்கள் என்னன்னு பார்த்தோன்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, உடம்பு ஃபுல்லாக வலிக்கிறது, பேக் பெயின், அஜீரண கோளாறுகள், கண் பார்வையில் குறைபாடுகள், கை கால் மரத்து போகிறது, மறதி, அல்சீமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், முக்கியமாக தூக்கமின்மை, இது கூட அடிக்கடி வரக்கூடிய வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். இது மட்டுமல்லாமல் இருதய நோய்கள், ஹை பிபி, டென்ஷன்னால் வரக்கூடிய ஹை பிபி, ஆஸ்ட்ரியோபராசிஸ், நாள்பட்ட சுவாச கோளாறுகள், இவையெல்லாம் கூட வயதானவர்களுக்கு வரலாம். மரபு வழி நோய்கள் ஏதேனும் இருந்தால் கூட அது இந்த முதிய வயதில் சற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். வயது ஆக ஆக உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து இந்த மாதிரியான புதிய பழைய நோய்கள் வர வழிவகுக்கும். சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு அதிக அளவில் வரலாம். இதனால்தான் மூட்டு, ஜாயிண்ட் பெயின், கால்வலி போன்ற வலிகள் முதியவர்களுக்கு அதிகமாக வருகிறது. கண்புரை வியாதி, கேட்ராக்ட் இந்த வயதில் நம்ம நிறைய பார்க்குறோம். கேட்கும் திறனும் படிப்படியாக குறைகிறது. தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் உணர்வும் சரியான பிளாடர் கண்ட்ரோல் இல்லாததனால் ஏற்படுகிறது. வெளியில் எங்கேயும் அவங்களால ஒரு ஃப்ரீயாக போக முடியாத, ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு உணர்வும் ஏற்படுகிறது. உடலில் உருவாகும் நோய்களாலும் வேறு சில காரணங்களாலும் முதியோர் சிலர் மன அழுத்தத்தினால் கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம். அவங்க மொபிலிட்டி குறைவதால் உடல் மன குறைபாடுகளாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, தனிமை உணர்வு டெவலப் ஆக வாய்ப்புகள் இந்த வயதில் அவர்களுக்கு அதிகமாகவே உண்டு. இந்த மாதிரி சமயத்தில் தான் நான் முதியோர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். சில சின்ன சின்ன யோக பயிற்சிகள் அவங்கள செய்ய வைக்கலாம். இதனால் அவங்க வாழற காலம் வரை அவங்க யார் தயவும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக அவங்க நடமாட முடியும். அவங்க வேலையை அவங்களே சிம்பிளாக செஞ்சுக்கிறதுக்கும் உதவி செய்யும். அதனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்கு வரும். யோகாசனங்கள் எல்லாமே பொதுவானவைகள் தான். இருந்தாலும் வயதிற்கு ஏற்ப செய்யும் முறை சிறிது மாறும். உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம் பயிற்சி. இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய 12 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. இதை வயதானவர்களுக்கு செய்யும் வகையில் சிறிது மாற்றி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். எப்படின்னா, சேர்ல அமர்ந்தபடியே அவங்க இந்த 12 ஆசனங்களும் செய்யலாம். இப்போல்லாம் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லாவே ஆக்டிவாகவே யோகா செய்கிறாங்க. செய்ய முடியாத சில பெரியவங்களுக்கு இது போல வேரியேஷன்ஸில் நம்ம கற்றுத்தரலாம். அதே பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நின்ற நிலையில் செய்யக்கூடிய விருட்சாசனம் எனும் போஸ் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இது செய்ய அவங்களுக்கு ஒரு சுவர் பக்கம், ஒரு வால் சப்போர்ட்டோட அவங்கள செய்ய வைக்கலாம். சில பாடி பேலன்சிங் ஆசனாஸ் உள்ளன. பெரியவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் சில பாடி பேலன்சிங்கான ஆசனாஸ் உள்ளன. இதை தொடர்ந்து அவங்க செய்து வரும்போது ஓல்டேஜில் வரக்கூடிய ஃபால்ஸை, அதாவது பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுவது, இதை தடுக்க முடியும். அமர்ந்து செய்யக்கூடிய வஜ்ராசனம், மண்டுகாசனம், பக்ஷிமோத்தாசனம் போன்ற பயிற்சிகள் பெரியவங்களுக்கு ஜீரண சக்தியை நன்கு மேம்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு வயசாக ஜீரண சக்தி குறைபாடு இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான ஃபீலிங், நெஞ்சிலே நிற்கிற மாதிரி ஃபீலிங்னெல்லாம் நம்ம பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது ஜீரண சக்தியை மேம்படுத்தும். டயபெட்டிஸையும் கட்டுக்குள்ள வைக்கும். இடுப்பு, கழுத்து எலும்புகளின் நெகிழ்வுத்தன்மையும் மேம்படுத்தும். இதெல்லாம் தரையில் உட்காந்து செய்கிறது சிறப்பு. ஆனால் பெரியவங்களுக்கு அவங்களுடைய வயதின் காரணமாக தரையில் உட்காந்து செய்ய முடியலன்னா கட்டில் மேலே அமர்ந்து கூட அவங்க செய்யலாம். காலை நீட்டிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு நாம் பயிற்சி அளிக்கணும் அவங்களுக்கு. இவை முதியவர்களின் வாழ்வை சுலபமாக்குவதோடு அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் செய்ய உதவும். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.